அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் தொழில் செய்கிறதை பொறுத்த வரைக்கும் திருமண ஒப்பந்தத்துடைய நேரத்திலேயே அந்த பெண் தரப்பால் அது நிபந்தனையாக வைக்கப்பட்டிருந்தால், அதாவது தொழில் செய்கிறதாக இருந்தால் பெண்ணுக்கு தொழில் செய்ய முடியும், அந்த அனுமதி இருந்தால் மட்டும்தான் இந்த திருமணம் அப்படி என்கின்ற அனுமதி ஒரு நிபந்தனையாகவே திருமண அக்கது நிக்காவுடைய மஜ்லிஸில் பேசப்பட்ட அந்த நிபந்தனையாக ஆக்கப்பட்ட பின்னால் திருமணம் நடந்திருந்தால் கணவனுக்கு தடுக்கிற உரிமையில் மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் அந்த பிஸ்னஸ் அவங்க செய்கிற பிஸ்னஸ் அந்த மனைவி மார்க்கத்துக்கு முரணாகாத வரைக்கும் தடுக்கிற உரிமைகள் எதுவும் இல்லை. அப்படி அவர் தடுத்தால் விவாகரத்து கோரலாம். அதல்லாமல் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்ய வேண்டிய, கணவனுக்கு செய்ய வேண்டிய, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு வீட்டை பராமரித்ததன் பின்னால் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு பிஸ்னஸ் செய்கிறத கணவன் தடை செய்ய இயலாது. மார்க்கம் அந்த தடை செய்கிற உரிமையை கணவனுக்கு கொடுக்கலை. வீட்டில் இருந்துக்கின்னு அவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க, இவருடைய ஒழுக்கத்தை பாதிக்கிற மாதிரியோ அல்லது மார்க்கத்துக்கு முரணான அமைப்பிலையோ எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை இருந்தால் அவங்க வீட்டில் இருந்து கொண்டு பிஸ்னஸ் செய்கிறாங்க அல்லது கணவனோடு எங்கேயாவது போகிற நேரங்களில் அந்த கொடுக்கல் வாங்கல்களை அவங்க அந்த செஞ்சு கொள்கிறாங்க அப்படி என்று சொன்னால் அப்போ என்ன செய்யறாது, கணவனுக்கு தடுக்கிற உரிமை இல்லை. ஆனால் வீட்டை விட்டு மூணாவது கட்டம் வெளியே போகிற ஒரு பிஸ்னஸாக இருக்குதுங்க, போக வேண்டியிருக்குது, தொழிலுக்கு போக வேண்டியிருக்குது அல்லது பிஸ்னஸ் செய்கிறதுக்கு போக வேண்டியிருக்குது வெளியே என்றால் கணவனுடைய அனுமதி கட்டாயம் தேவை. கணவன் அனுமதிக்கவில்லை என்றால் அவங்க வெளியே போய் அதை செயல்படுத்துவதற்கு பிஸ்னஸ் செய்வதற்கு அந்த அனுமதி இல்லை. எனவே அவங்களுக்கு முழு உரிமையும் உண்டு என்றிருந்தாலும் கூட அவங்களுக்கு தனியான அனுமதி கணவன் வழங்காத வரைக்கும் வெளியே போகிற அளவுக்கான எந்த உரிமையும் இல்லை. இது ஒரு பகுதி. நான்காவது பகுதி மார்க்கப்பட்டுள்ள பெண், விளக்கமுள்ள பெண், அவங்க நல்ல முறையெல்லாம் அறிஞ்சிக்கிறாங்க, ஒழுக்கமாக தான் நடப்பாங்க என்றிருந்தால் என்பதை வச்சு பதில் கேட்கப்பட்டிருக்குது. அப்படி இருந்தால் அதை கணவன் தான் கன்சிடர் பண்ணணும். வணங்கிட்டா, அதை கணவன் தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர மார்க்க ரீதியாக தடுக்கிற உரிமை அவருக்கு இருக்கு. வெளியே போக வேண்டாம் என்று சொல்லி வெளியே போக வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய உரிமை அந்த கணவனுக்கு உண்டு. அப்போ அதை கன்சிடர் பண்ணணும் கணவன் தான். அவன் மார்க்கப்பட்டுள்ளவங்களாக இருக்கிறாங்க, அதனால் இவங்க வெளியே போய் பிஸ்னஸ் செய்து வந்தால் பிரச்சனை இல்லை, சரியாக இருப்பாங்க அப்படின்றது கணவன் தான் கன்சிடர் பண்ணணுமே தவிர மார்க்க ரீதியாக அவருக்கு அது இருந்ததோ இல்லையோ தடுக்கிற உரிமை, வெளியே போக வேண்டாம் என்று தடுக்கிற உரிமை இருக்குது. இதற்குள்ளே தான் அந்த விஷயத்தை பார்த்துக்கிறோம். அதே நேரம் ஒரு பெண்ணிடத்தில் நிறைய பணம் இருக்குது, சொத்து இருக்குது என்றால் இதில் கணவன் என்ன செய்யலாது, அதில் தலையிட முடியாது. நீ இதுக்கு செலவழிக்காது அப்படின்னு சொல்லி தலையிட முடியாது. ஒரு விஷயம், இவங்க யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கிறதாக இருந்தால் கணவன்ட்ட அனுமதி கேட்கணும். ஏன்னா அன்பு சார்ந்த அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அன்பளிப்புக்கு கணவன்ட்ட அனுமதி கேட்கணும். அதே நேரம் தாய் தந்தையை கவனிக்கிறது, ஏழைகளுக்கு செலவழிக்கிறது, சகோதரர்களுக்கு செலவழிக்கிறது, உறவுகளுக்கு செலவழிக்கிறது என்பதிலெல்லாம் கணவன் அவரோட தனிப்பட்ட சொத்துல என்ன செய்யலாது, தடை செய்ய முடியாது. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.